மண்பாண்ட தொழிற்சங்க சார்பாக இன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளருக்கு மழைக்கால நிவாரணம், மண் எடுக்கிறது உள்ள பிரச்சனையை அரசு இதுவரைக்கும் சரியான முறையில் தீர்த்து வைக்கவில்லை. அதை உடனடியாக வழங்க வேண்டும். எங்களுடைய மண்பாண்டம் தொழில் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் விடுபட்ட அத்தனை மண்பாண்ட தொழிலாளருக்கும் கிடைப்பதற்கு அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் நம்ம மண்பாண்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நோயில்லாத ஒரு தொழில். இதை ஊக்குவிக்கும் வகையாக எங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நலவாரியம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. அதை அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம், இதுவரைக்கும் வழங்கவில்லை. அந்த நலவாரியம் மூலமாக எங்கள் மண்பாண்ட தொழில்களுக்கு நிறையா சூளைகள் மற்றும் அவர்கள் உபகரணங்கள் இந்த வாரியத்தின் மூலம் வழங்கியிருக்கலாம். அரசு இதுவரைக்கும் வழங்கவில்லை. அது கோரிக்கையை வைத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். எங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு கனிவுடன் பரிசீலனை செய்து மண் எடுக்கிற பிரச்சனை இன்று வரை இன்னும் தீரவில்லை. அதுக்கும் முழுமையான அரசு எங்கள் சங்கங்களை நாடி அதுக்கான முழு முயற்சியை எடுக்க வேண்டும். தொழில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நோய் இல்லாத ஒரு தொழிலாக மண்பாண்டம் இன்னைக்கு வழங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் எங்களுக்கு இடஒதுக்கீடு இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அது உடனடியாக எங்களுக்கு வழங்க வேணும். அதனால் எங்களுக்கு வேலைவாய்ப்பு நிறைய இழந்திருக்கோம். அதுக்கு முறையாக அரசு உடனடியாக எங்கள் அமைப்புகளை கூப்பிட்டு எங்களுக்கு 3% இடஒதுக்கீடு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். வரும் தேர்தலில் நாங்கள் எங்களுக்கு யார் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே எங்களுடைய ஆதரவு இருக்கும். அதே போல் எங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் மண்பாண்ட தொழிலாளர் பல லட்சம் பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு குக்கிராமத்திலும் குறைந்தது ஒரு கிராமத்துக்கு குறைந்தது ஒரு 500 பேர் 100 பேர் கூட குறையாமல் இருக்காங்க. தமிழ்நாடு போல் பல லட்சங்களை நாங்கள் கொண்டு இருக்கோம். நாங்கள் இந்த தடவை எங்களுடைய கோரிக்கையை யார் எங்கள் கட்சி ஏற்றுக்குதோ அவங்களுக்கு மட்டுமே எங்களுடைய ஆதரவு இருக்கும். எங்களுடைய எதிர்காலம் இந்த தேர்தலை பிரதிபலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.